அப்பப்போ இந்த மாதிரி ரோட்டையும் பார்க்கணுங்க. சும்மா அமைதியாக போகிற ரோட்லேயே போகக்கூடாது. அப்பப்போ ஆஃப் ரோடு போகணும், அப்பப்போ நல்ல ரோட்டில் போகணும். அதனால் மலை மேலே இருக்கிற விலங்குகள் எல்லாமே நைட்டு இல்லை விடிய காலில் எந்த டைமில் ஒன்றா தண்ணி கொடுக்க வரலாம். எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் தாங்க இருக்கிறோமே. இன்றைக்கி விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட டே 2 தாங்க. நேற்று நைட்டு வந்து நம்ம ஒரு கோயிலில் தான் தங்கியிருந்தோம். அந்த கோயிலில் ஒரு 5 மணிக்கெலாம் அந்த இடத்த விட்டு கிளம்பி வெளியே வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்கே எல்லாம் சாமி கும்பிட்றோம் வராங்களா, அதான் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டேங்க. நேற்று நைட் ஆனால் சுத்தமாக தூங்கவே இல்லைங்க. கொசுக்கடி. நான் வேறு டென்ட்டும் போடலையா, கொசுக்கடி தாங்கலை. ஏன்னா பின்னாடியே வீடுங்க, யாருன்னா எதனா கேட்பாங்க சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த கோயிலில் டென்ட்டு போடல. ஏன்னா அது ஒரு ஷீட்டு மாரி தான் போட்டு வச்சுருந்தாங்க. அதனால் அந்த இடத்துல எப்படி டென்ட்டு போடுறது, இதே வெளி இடமா தான் போட்டிருப்போம் கண்டிப்பாக ஷீட்டு போட்டிருந்தாலுமே. ஆனால் அது வந்து கோயிலுக்குள்ளே இருக்கிறதுனால அதனால் போடலங்க. அதனால தான் வெளியே வந்துட்டு வ்ளாக் பண்ணியிருக்கேங்க. இப்போ தான் லைட்டாக விடிஞ்சுது, அதனால தான் வ்ளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ இங்கேருந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா செம்பகத்தோப்பு தாங்க போகிறோமே. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 8.3 கிலோமீட்டர் இவ்வளோ அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் 11 கிலோமீட்டர் தாங்க இருக்குமே. அங்கே இதே ஒரு ஃபால்ஸ் இருக்குதான், அந்த ஃபால்ஸை பார்க்க முடிஞ்சால் பார்த்துட்டு க்ளவுஸ் வந்து தேனியில் இருக்கிறப்ப கைட்டினாங்க. அங்கே மழை பெஞ்சினே இருக்குது, நெசன்னு இருக்குது, அப்பப்போ ஃபோட்டோ எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கைட்டி வச்சேன். அது ஈரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே போடாமல் விட்டா தான் இன்னும் வரைக்கும் போடாமல் இருக்கிறாங்க. தேனி முடிச்சுட்டு விருதுநகர் வந்துட்டோம், இன்னும் போடாமல் தான் சுற்றின்னு இருக்கிறோம். இன்றைக்கி விருதுநகர் மாவட்டத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க. டைம் நான் பார்த்தீங்கன்னா இப்போ 6:10 தாங்க ஆகுது. செக் போஸ்ட் இருக்குதுங்க, செக் போஸ்ட் இருக்குது. என்ன ஒன்று தெரியல ப்ரோ. மேலே ஃபால்ஸுக்கு போகலாம்ல, ஃபால்ஸுக்கு அலோடு இல்லையா? ஃபால்ஸ் பார்க்க போகலான்னு இருந்தேன். அங்கே மழை பெஞ்சாலும் தெரியுங்களா? இப்போ தண்ணி வருதா? ஃபால்ஸுக்கு அலோடு இல்லையா? ஃபால்ஸ்லேருந்து தண்ணி வரலையா? அது போக அங்கே ஒரு கோயில் தான் இருக்குதான். இங்கே ஒரு ஆளுக்கு 30 ரூபா டிக்கெட் வாங்கணுமா. நமக்கு வேலைக்கு ஆகாது, திருப்பிடுவோம். அடுத்தது ஐனார் ஃபால்ஸ் போகலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐனார் கோயில் ஃபால்ஸுக்கு இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் தாங்க. இங்கே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு ரைட் கட் பண்ணால் ரோடு வந்துடும் நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக ஊருக்குள்ளே போகிற ரோடுங்க, ஊருக்குள்ளே ரோடு போடல. இது வந்து இப்போ தான் சிட்டியாக ஆகின்னு இருக்குது, அதாவது வில்லேஜாக மாறினுக்குது. எந்த ரோடு? இந்த ரோடா? ஓகே. இது வந்து ரோடு கூட கிடையாது, வழிப்பாதை. ஆனால் நமக்கு மேப் ரூட்டு இந்த ரூட்டில் காட்டுது. அப்படி இல்லைன்னா ராஜபாளையம் போய் சுற்றின்னு வர சொல்லுதுங்க. ராஜபாளையம் வந்து அது டவுனில் இருக்குது, இது மலை மேலே இருக்கிற மாதிரி இருக்குது, நோட்டு மேலே இருக்கிற மாதிரி இருக்கிறோம். ஆனால் அது டவுனில் இருக்குது ராஜபாளையம், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குதுங்க. ராஜபாளையம் போயிட்டு வந்தோன்னா எக்ஸஸாக ஒரு 5 கிலோமீட்டர் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து நான் இந்த ஷார்ட் ரூட்டு சூஸ் பண்ணிட்டேன். அப்பப்போ இந்த மாதிரி ரோட்டையும் பார்க்கணுங்க. சும்மா அமைதியாக போகிற ரோட்லேயே போகக்கூடாது. அப்பப்போ ஆஃப் ரோடு போகணும், அப்பப்போ நல்ல ரோட்டில் போகணும். அதுன்னு ஓயாமல் ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர்னு இதுலேயே போனால் கடுப்படிச்சிடும். ஒரு ஜஸ்ட்டு ஒரு 5-10 அப்படி போனால் கரெக்டாக இருக்கும். எதில் போனாலும் அந்த ரூட்டை பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். இது எப்படின்னா வெட்டி வச்ச பள்ளமாக இருக்காதுங்க. அந்த சென்னையிலாம் இருக்குமே, நோண்டி போட்டிருப்பானுங்களே ஈபி காரனுங்க, அந்த மாதிரி பள்ளம்லாம் கிடையாது. இது வந்து இந்த ஓடையில் வரும்ல அந்த மாதிரி பள்ளங்க இது. அதனால் வந்து வண்டி இறங்கி தான் ஏறும், டங்குலாம் அடிக்காது. இது வந்து ரோடு ஸ்டார்ட் ஆகுது. அது தெரிந்து பாருங்கள் எதிர்க்க, அதான் மெயின் ரோடு. அந்த மெயின் ரோடு பிடிச்சா போதும், சரின்னு நேராக போய் நேர வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு ஐனார் கோயில் ஃபால்ஸ்லேயும் தண்ணி போகாதுந்தாங்கன்னு நினைக்கிறேனே. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வர வழியெல்லாம் பார்த்தேன், ஒரு ஓடையில் கூட தண்ணி போகலங்க. இங்கே மழை பெஞ்ச மாதிரி கூட தெரியல. இதோ ஒரு லாஸ்ட்டில் ஆழமாக இருக்குதுங்க, அதுதான் ஐனார் கோயில் போகுது. வந்தாச்சுங்க, ரோடு இதோட முடியுது. இதுக்கப்புறம் வந்து ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் பொழுது, அது கூட அலோவ் பண்ணுறாங்களா இல்லைன்னா தெரியல. ஏன்னா அந்த ஐனார் கோயில் வாட்டர் ஃபால்ஸ் இதுவா? இந்த ஓடையா? இது ஃபால்ஸு மேலே இருந்து தண்ணி வரும் மேலே? அது அனுமதி இல்லையா? யாருமே அலோவ் பண்ணுறது இல்லையா? ஓ ஆமாம், தண்ணியே வரல. இந்த ஓடையில் தண்ணி போனால் தான் அங்கே தண்ணி வரும்ல. இங்கெல்லாம் ரெய்னி சீசன் எப்போண்ணா? மழை சீசனு எப்போ தண்ணி வரும் இதில்? கார்த்திகை போட்டாச்சு அந்த மாதம் தான் வருமா? ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஊரில் இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா புளியங்குழின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் தாங்க இருக்கிறோமே. இது என்ன டிஸ்ட்ரிக்டில் வருதுன்னே தெரிலங்க.
தென்காசி டிஸ்ட்ரிக்டில் வருதா இல்லை விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் வருதானே தெரியல. இப்போ நம்ம எங்கே போய் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா முந்தல் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதுங்க. அதை பார்க்க தான் போயின்னு இருக்கோம். அதில் தண்ணி வருதா இல்லைன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி 2 ஃபால்ஸ் போனோம். அந்த 2 ஃபால்ஸ்லையுமே தண்ணி வரல. அதனால தான் வந்து சரி இந்த ஃபால்ஸ் பக்கத்தில் தானே இருக்குது. அது அங்கேருந்து அந்த ஃபால்ஸ்லேருந்து, அதாவது ஐனார் கோயில் ஃபால்ஸ்லேருந்து இந்த ஃபால்ஸுக்கு வந்து 40 கிலோமீட்டரோ 45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க. இப்போ நான் புளியங்குடியே வந்துட்டேன். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 5.5 கிலோமீட்டர் தாங்க. இந்த ஃபால்ஸ்லேயும் தண்ணி வராதுன்னு தான் நினைக்கிறேங்க. எதை வச்சு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதோ எப்படி காஞ்சி போய் கிடக்குது பாருங்கள். அங்கே போயிட்டு ஓடை இருந்தாவே தெரிஞ்சிடும், ஓடையை பார்த்தாவே தெரிஞ்சிடும் ஃபால்ஸில் தண்ணி வருதா இல்லையான்னு. அதை பாருங்கள், இதெல்லாம் ஓடை தான், சுத்தமாக தண்ணியே காணாம். இந்த பில்லு எப்படி வாடி போய் கிடக்குது பாருங்கள், மண்ணெல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. இப்போ தான் மழை தூரல் அதிகமாக ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன மேலே ஃபால்ஸ் என்ன ஆகுது? இப்போ தண்ணி வரல. எந்த டைமில் தண்ணி வரும்? மழை பெஞ்சாதான். இங்கே மழை காலம்னா எதுனா? ஓ, மேப்லையும் காமிச்சுதா? அதை நம்பி தான் வந்தேன். ஆனால் வர வழியிலே எனக்கு டவுட்டு தான், என்னடா இப்படி காஞ்சி போய் கிடக்குது, எப்போ தண்ணி வரும்னு நினச்சின்னு வந்தேன். ஓகேண்ணா, பாய். ஏமாற்றம் அடைந்து விட்டோம். எந்த ஃபால்ஸ்லேயும் தண்ணி வரவில்லை. எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிறது வேறு எதுவுமே மேப்பில் சர்ச் பண்ணி பார்க்காம டைரெக்டாக குற்றாலம் வண்டி விட்டுரு, தென்காசி போய்டு. வாங்க, அடுத்தது இதே ஒரு கோயிலாக அது என்னன்னு தெரில, பார்ப்போம். பார்த்துட்டு கோயிலாக இருந்தால் தேவையில்லை. ஏன்னா மலை மேலே ஏறுற மாதிரி இருந்தால் நான் ஓகே. நார்மலாக கீழே இருக்கிற மாதிரி இருந்தால் வேணாம். அது ஃபால்ஸாக இருந்தால் இங்கேவே வேணாம். அங்கே போயிட்டு முடிவு பண்ணுறது போது இங்கே வேணாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு போயிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது கோயிலும் இல்லை ஃபால்ஸும் இல்லை, இது டேம். இது கருப்பா நதி அணை பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதாவது கருப்பா நதி டேமுங்க. இது லொக்கேஷன் வந்து நான் பூங்காவில் போட்டு வச்சுருக்கேன். இது டேம், அதனால் கம்பல்சரி நம்ம போகிறோம் அந்த டேமுக்கு. போய் பார்த்துட்டு டேம் நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே அங்கேயே இந்த வீடியோ வின் பண்ணிக்கலாங்க. வாங்க போவோம். அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னா 15 கிலோமீட்டருங்க. வருக வருக நல்வரவு. இந்த இடத்துல செக் போஸ்ட் போட்டுக்கிறாங்களா, இதுதான் போகிற வழியே. நம்ம இப்படி போயிட்டு கீழே போயிட்டு அந்த டேம் மேலே ஏற முடியுதான்னு பார்ப்போம். ஆஹா, இந்த டேமில் தண்ணி வருது பொழுதுங்க. இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, எல்லாம் துணி துவச்சுன்னுக்குறாங்க. துணி துவைக்கிறது கூட இவ்வளோ தூரம் வந்தீங்க, கார் எடுத்துன்னு பைக் எடுத்துன்னு இவ்வளோ பேர் பாருங்க. ஏப்பா, இவ்வளோ பேர் வந்து துணி துவைச்சுன்னுக்குறாங்க. சரியான காசு உண்டுங்க. அந்த இடத்துல எப்படி க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. பட் போய் பார்ப்போம். அப்பா எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே ரோடு, சின்ன ரோடு. அந்த சின்ன ரோட்டை ரொம்ப ஆக்கிரமிச்சிருச்சு. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தாண்டி இருக்கிற மரங்கள் செடிங்கள்லாம் ஆக்கிரமிச்சிருச்சு. அப்படியே சின்னதாக குறுகலாக போகுதுங்க. அப்படியே அந்த பாதை மட்டும்தான் தெரியுது, மேலே எந்த ஒரு வியூவுமே தெரியல. அந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது இது பார்க்கறதுக்கு. ரோடு மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா கொஞ்சம் மோசமாக இருக்குது ரோடு. அதானே பார்த்தேன். அது எப்படி ஒரு பைக் இங்கே நிப்பட்டு இது மேலே வேணால் நடந்து போய் பார்க்கலாம், அவ்வளோதான். சரி வாங்க போயிட்டு பார்த்துட்டு வருவோம். அது கூட மேலே போக முடியாது போகுது. இது எந்த பக்கம் போகுது? இது கீழே இறங்கி தான் போய் பார்க்க முடியும். சரி, இது தடுப்பணை மட்டும் போடாமல் வச்சுருந்தாங்கன்னா வச்சுக்கே, இந்த தடுப்பணை மட்டும் போடாமல் வச்சுருந்தாங்கன்னா உள்ள ஆல்ரெடி வழி இருந்ததுக்குங்க. அதுக்கப்புறம் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது பாருங்க, இந்த இடத்துல புதுசாக கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தண்ணி கம்மியாக தான் இருக்குது. ஃபுல்லெல்லாம் டேம் ஃபுல்லெல்லாம் வழியெல்லாம் தண்ணி இல்லை, கம்மியாக இருக்குது. அப்படி இருந்தும் ஒரு பக்கம் திறந்து விட்டு இருக்காங்க. அதனால தான் அங்கே உட்காந்து எல்லாமே துணி துவச்சின்னு இருக்காங்க. டேம்னாவே இதுமாரி மலையை சுற்றி தாங்க இருக்கணுமே, அப்போனா தான் நல்லாயிருக்கும். இதுமாரி இருக்குது. பைக்கு மட்டும் உள்ளே எடுத்துன்னு வர மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இங்கே டென்ட்டு போட்டு சமைக்கலாம். பட் என்னன்னா, இங்கே லோக்கல் ஆளுங்க யாருன்னா இருந்தாங்கன்னா கேட்டு பண்ணலாங்க. அப்படி இல்லையா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கேட்டு பண்ணலாம். நம்ம யாரையும் கேட்காம பண்ணிட்டோன்னா வச்சுக்கி, இங்கே ஆடு மேய்க்கிறவங்க, இந்த துணி துவைக்கிறவங்களாம் இருக்கிறாங்களா, அவங்களாம் பார்த்துட்டாங்கன்னா அவங்க கேட்கலாம் மாட்டாங்க. என்னப்பா இங்கே டென்ட் போட்டுக்கிறா அப்படிலாம் கேட்கலாம் மாட்டாங்க. டீசெண்டாக போயிட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் உட்காந்துருப்பாங்க, வெளியே இருப்பாங்க. அதாவது அங்கே இது மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே போயிட்டு சொல்லிடுவாங்க. அங்கே சொன்னோடனே அவங்க வந்து பார்த்துட்டாங்கன்னா நம்மளை பிடிச்சின்னு போயிடுவாங்க. அவ்வளோதான். அவங்ககிட்ட நம்ம பேசிலாம் சமாளிக்க முடியாதுங்க. ஒரு சிலவங்க எடுத்துக்குவாங்க, சரி ஓகே விடு, பையன் இதே வீடியோக்கோசரம் ஆர்வ கொலாவில் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விட்ருவாங்க. ஒரு சில பேர்லாம் எதனா காசு கொடுங்க பார்ப்பாங்க, வேலைக்கு ஆகாது. அதனால தான் இந்த மாதிரி இடத்துலலாம் நான் போகிறது தயங்குறேன். ஒன்று ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்கணும், இல்லை அதிகமான ஆள் நடமாட்டமாக இருக்கணும். சும்மா 1-2 அந்த கண்ணு கட்ட தூரத்தில் அப்படிலாம் இருந்ததுன்னா அங்கேருந்து பார்த்தாங்கன்னா தெரிஞ்சிடும். இதே கூடாரம் போட்டு தங்க போகிறோம், நம்ம வீடியோ தான் எடுக்க போகிறோம், அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்னென்னா சரி இங்கேயே தங்க போகிறான் பொழுது, நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறான் பொழுது, மலை அடிவாரத்தில் இதெல்லாம் அனிமல் வர இடம், தண்ணி குடிக்க வருங்க அப்படின்னு நினச்சிக்கின்னு போய் சொல்லி விட்ருவாங்க. அவங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அவங்களுமே ஃபாரஸ்ட் ஆஃபீஸருமே நம்ம நல்லதுக்கு தான் பிடிப்பாங்களே நம்மளை.
ஆனால் யாரும் இங்கே வந்து தங்கக்கூடாது, அப்படி ஸ்டே பண்ணக்கூடாது. நான் ஸ்டேலாம் பண்ண மாட்டேங்க, வந்து சும்மா டென்ட்டு போட்டு ஒரு சமைக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போயிடுவோம், அவ்வளோதான். ஏன்னா இது டேமுன்னு இருக்கிறதுனால, மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால மலை மேலே இருக்கிற விலங்குகள் எல்லாமே நைட்டு இல்லை விடிய காலில் எந்த டைமில் ஒன்றா தண்ணி கொடுக்க வரலாம், புரியுதா? அதனால் அது சேஃப் கிடையாது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு விருதுநகரில் இருக்கிற எல்லா இடத்தையும் கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியாத ஒரு சில இடம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணலாம். அந்த கமெண்ட்டுக்கோசரம் நான் வெயிட் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு புதுசாக பார்க்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.